பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி அவர்களுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் அவங்களுடைய வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எதுவும் பாதிக்குமா அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சேர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் தனி கட்சி அப்படின்ற மாதிரியும், அன்புமணி அவர்கள் தனி கட்சி. அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. திமுகவை தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி திமுக கூட வைக்கிறதுக்கு கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளானது கிடைச்சிருக்கு. அவர் இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பன்ல வச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த வகையில என்னதான் அவருடைய மகனுக்கும் அவருக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும், கட்சியில நிறைய பேர் கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாகவே இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் தனித்து இயங்கணும் அப்படின்னு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முடிவெடுத்திருக்கிறாரு. சோ அதன் அடிப்படையில டெல்லியிலுமே அவர் தெளிவா அவருடைய நிர்வாகிகள் கிட்ட, அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட தெளிவா எடுத்துரைச்சிருக்கிறாரு. அதாவது இப்பவும் சரி, எப்பவுமே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் கூட சேர்ந்து கூட்டணியோ இல்ல அலையன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், கேம்பெயின் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் வாய்ப்புகளே கிடையாது. அவர் தனி நான் தனி அப்படின்ற மாதிரி தனக்கு ஒரு என்டைட்டில் தனியா ஒன்று வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்றதான் இன்றைக்கு பேசும் பொருளா இருக்கு. சோ அதன் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வருது. திமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க, விசிக இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது. இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு இருக்காங்க. சோ இங்க எங்களுக்கு கூட்டணி சலசலப்பு இல்ல அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலா லாங் டர்மா அவங்களுக்குன்னு ஒரு சில நிலைப்பாடுகளை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. பாஜக மற்றும் பாமக எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்றத ரொம்பவே தீர்க்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு போக்கஸ் பண்ணாருன்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறதுல பிரச்சனை இல்ல, சோ திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு அவருடைய கணக்குப்படி அவர் திமுகவுக்கு வர போறாரு அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா வருது. சோ இங்கதான் என்ன சிக்கல்னா, விசிக ஏற்கனவே கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ்ல எப்படி பாமக வருவாங்க? அப்படி ஒருவேளை திமுக பாமக கூட்டணிக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா விசிகவுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வருமா? விசிக அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வி வருது. இது டிஎம்கேவோட ஒரு சீனியர் லீடர் கிட்ட கேட்ட போது, ராமதாஸ் அவர்கள் மட்டும் கூட்டணிக்கு வராரு அப்படின்னா அன்புமணி அவர்கள் தானே இப்போ என்டிஏ அலைன்ஸ் என்டிஏ அப்படின்ற மாதிரி அவர் பாஜகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு பாஜக கூட்டணி கூட போறாரு அப்படின்னாலுமே ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட வர்றாரு அப்படின்னா நாங்க விசிகாவை கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய சீனியர் லீடர் சொல்லியிருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரத்யேகமாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது விசிகாவுடைய கூட்டணி இங்க ஒரு கேள்விக்குறியா மாறுது. விசிகா இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? ஏன்னா எல்லா மேடைகள்லயுமே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பதிவு பண்றாரு, நாங்க பாமக வன்னியர் மக்களை வைத்து வன்னியர் வாக்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை பாமக செய்யறாங்க. சோ அதனால நாங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மேல கருத்துக்களை வச்சிருக்கிறாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில அரசியல் செய்யறாங்க. அதனால அவங்க கூடயே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைன்றது ஒரு சலசலப்பை திமுக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கோ அப்படின்றதுதான் இன்றைக்கு பேசும் பொருளா இருக்கு. இதன் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி நிர்வாக குழு தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை டிசம்பர் 17ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாரு. சோ அதுவும் அந்த மீட்டிங்கும் நடக்க போறது. சோ ராமதாஸ் அவர்கள் அங்க என்ன கூட்டணி கூட வைக்க போறோம், என்ன தேர்தல் ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்க போறோம்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி திமுக பாமக கட்சி, அதாவது ராமதாஸ் அவர்கள் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்றத உறுதி செய்யற வகையில சில நடவடிக்கைகளும் இருந்து வருது அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் நார்த் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவங்களுக்கு வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கு. சோ அதன் அடிப்படையில தர்மபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பாமகவுக்குன்ற வாக்கு வங்கி இருக்கு. சோ அது திமுகவினுடைய கூட்டணிக்கு கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில திமுக இதை ஒரு பாசிட்டிவ் நோட்டா தான், ராமதாஸ் தன்னுடைய கூட்டணிக்கு வரத பாசிட்டிவ் நோட்டா பாக்குறதாகத்தான் செய்திகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல
தரப்புல இருந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. எஸ்ஐஆர் பற்றி பேசுவதற்காகவும் எஸ்ஐஆரை வந்து எதிர்ப்பதற்காகவும் மீட்டிங் வந்து வைக்கப்பட்டது. அதுக்கு வந்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் வந்து அழைச்சிருக்கிறாங்க. சோ இதுதான் வந்து இங்க இந்த கூட்டணிக்கான ஒரு அடிக்கல் மாதிரி வந்து பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரி எஸ்ஐஆர் எதிர்ப்புக்கு எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அலைன்ஸ் பத்தி ராமதாஸ் அவர்களும் திமுக கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத எவிடென்டா இதன் மூலமாக நிறைய கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி திமுக கூட அலைன்ஸ் வைக்க போறாரு அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளராக செயல்பட்டு இருக்கக்கூடிய கே பாலு அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அவர்களை சந்திக்கும் போது அவர் தன்னுடைய கான்பிடன்ஸ், தங்களுடைய வெற்றி பயணம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கான்பிடன்ஸை வந்து தெரிவிக்கிறாரு. அதுவும் அன்புமணி அவருடைய எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எந்த க்ளூலெஸ்ஸா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறாரு. அலைன்ஸ் பத்தி என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு திக்குமுக்கான நிலைமையில தான் வந்து ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாருன்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கூட்டணியில கண்டிப்பா இடம் பெறுவாரு அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்களுடைய தேர்தல் பயணம் அப்படின்றது ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. வெற்றி கூட்டணியில இடம் பெற்று வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி கே பாலு அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் பிரிந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அன்புமணி அவர்கள் 2026 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக தேர்தல் ஆர்வலர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. சோ இதை பத்தின கேள்விகளை ராமதாஸ் அவர்கள் கிட்ட கேட்கும்போது அவர் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அன்புமணி அவர்களை. சோ இந்த மாதிரியான ஸ்டூபிடிட்டி, இது வந்து ஒரு ஸ்டூபிடிட்டி அப்படின்ற மாதிரி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பத்தின கேள்விகள் எல்லாம் என்னிடம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணி அவர்கள் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய சப்போர்ட்டரா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவரை வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு ட்ரெய்டர் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை பத்தின கேள்விகளை வந்து இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜி.கே. மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யாரு ட்ரெய்டர்னு சொல்றாரு, யார நம்பிக்கை துரோகின்னு சொல்றாரு, தன்னுடைய தந்தையால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட கட்சியை அபகரிக்க பாக்குறவர் வந்து ட்ரெய்டரா இல்ல நான் ட்ரெய்டரா அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்களையே வந்து பதிலுக்கு சாடி இருக்கிறாரு ஜி.கே. மணி அவர்கள். சோ இப்படி பாமக கட்சியிலேயே வந்து ஏற்கனவே குளறுபடிகள் பவர் யார்கிட்ட பவர் இருக்கு அப்படின்ற அந்த பிரச்சனையே போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில 2026 தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணியும் அன்புமணி அவர்கள் ஒரு கூட்டணியும் போக போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அதுல திமுக கூட போனா திமுக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய விசிக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. சோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விசிக கட்சி திமுக அலைன்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ராமதாஸ் அவர்கள் விசிக வந்து என்னானாலும் நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமகவினுடைய நிறுவனர் அலைன்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா விசிக அந்த அலைன்ஸ்ல இருப்பாங்களா? விசிக இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? முதல்ல ராமதாஸினுடைய வருகை திமுகவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.